பழக்கறப்பையா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, காந்தி கூப்பிட்டாரு, நாட்டுல இருந்த நல்லவெல்லாம் வந்தான், கருணாநிதி கூப்பிட்டாரு, ஊர்ல இருந்த யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு படம். ஊர்ல உள்ள ஐயோக்கிய பைப்புல வந்தாங்க. திமுகவுடைய தொழிற்சங்கமே திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை இந்திய வரலாற்றில் நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி பல்வேறு வழக்குகளை மாட்டிட்டு இருக்காரு. அவர் மேல வழக்கு போட்டது யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு வழக்குகள் இருக்காரு. அவர் மேல வழக்கு போட்டது யாரு? பெரியாரை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி, பெரியாரை படு கேவலமாக விமர்சனம் பண்ணல கட்சி திமுக. ஆனா இன்னைக்கு அவங்க எதுக்கு பெரியார் படத்தை பிடிச்சிருக்காங்க? வாரிசு அரசலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. வாரிசு அரசலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் தான் அண்ணன் வைகோ. எந்த வாரிசான ஸ்டாலின் எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவரு காலையிலே போய் விழுந்து, ஐயா ஒரு சீட்டு கொடுங்க, 10 சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, 1 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிற நிலைமையில இருக்காங்க. பேராசில இங்க வைக்கிறதுக்கு நாங்க கடல் கிளம்ப மாட்டோம். ஆனா இந்த அப்பாவுன்னு சொல்லி சட்டப்பேரவை தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, அங்க வந்து பேராசிலை வச்சு திறக்கிறாரு. திமுக தமிழ்நாட்டில் கஞ்சா குக்கராமல் வரையும் வந்துருச்சு, கஞ்சாவால இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குன்னு அவங்க எழுதுவாங்களா? அவங்க அப்படி எழுதினால் அப்படி எழுதுனா அது நியாயமான ஊடகம். அது வந்து திமுக ஊடகம். திமுக ஊடகத்தில் அப்புறம் அண்ணா திமுக பத்தி தப்பா இல்லாம திமுக பத்திய தப்பா எழுதுவாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். குன்னம் ராமச்சந்திரன் அவர் வெளியிட்ட அந்த காணொளி அப்படிங்கிறது உள்ளபடியே, அதாவது அரசியலை பார்க்கக்கூடியவங்களையும் தாண்டி அரசியலே பார்க்காதவங்களே கூட பார்த்தாங்கன்னா கூட இவர் பேசுறதுல உண்மை இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கு. போன போக்குல அவர் நான் போகமாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு பேசாம போயிருக்கலாம். ஆனா திமுகல போய் சேர்றதுக்குன்றது வந்து திமுக டேமேஜ் பண்ணி போயிட்டாரா அப்படின்ற மாதிரி பலருக்கு. அவர் பேசிய வாசகங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மனசாட்சியோட அவர் பேசின கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதாவது இது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இந்த காணொலி. அரசியல்வாதிகள் வந்து மனசாட்சியை கழட்டி வைத்து விட்டு இன்று திமுக, நாளைக்கு அதிமுக, நாளை மறுநாள் பாஜக, அதுக்கு அடுத்த நாள் காங்கிரஸ்ன்னு சொல்லி தாவி போற எத்தனையோ தலைவர் இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு பல தலைவர்களை பத்தி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர் வந்து அதிமுகவில் வளர்ந்த ஒரு தலைவர், அதுவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வளர்ந்த ஒரு தலைவர். அங்கிற அடிப்படையிலையும் அதிமுக வந்து ஒரு தொண்டர்களுடைய கட்சி. அதாவது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியல் கட்சி கிடையாது. இந்த அதிமுக பொறுத்தளவுக்கு கட்சியுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு வாரிசு அடிப்படையில் இல்லாம வந்தவங்க ஜெயலலிதா, அவங்களுக்கு வாரிசு அடிப்படை இல்லாமல் வந்தவர் தான் எடப்பாடியார். இப்படிதான் இன்றைய சூழல் இருக்கு. அப்போ ஒரு தொண்டர்களின் கட்சியில் சாதாரண தொண்டர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, சொல்லப்போனால் மிகப்பெரிய பதவிகளாக கொடுத்து அழகு பார்த்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்களும் அதே விதம் பின்பற்றுறாங்க. அவங்க அந்த கட்சி கொள்கைப்படி அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து திமுகவுக்கு போகலாம் என்று ஆசை வார்த்தை சொல்ல போது கூட போலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. அந்த எண்ணத்தை வந்து வீட்டுல சொல்லும் போது வீட்டுல உள்ளவங்க, அவரது மனைவி, மகள் நாளைக்கு போய் சேர்ந்துடலாம் சொல்ல அறிவிச்சத அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்த்திருக்காங்க. ஆமா, அக்காங்கெல்லாம் எப்பயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா, நல்ல பெரிய ஃபங்க்ஷனா வர்றவங்க போல இருக்கு. அவங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசும்போதே தழுதலுக்கு சார். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அம்மாவோட படத்தை எப்படி வெளியத்துக்கு போட்டுட்டு கருணாநிதி படத்தை இதயத்தில் வைக்க முடியுங்கிற ஒரு கேள்வி கேட்டு அவரை வந்து சுட்டுருச்சு. மனசாட்சி உள்ள மனிதன் யாராக இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. இது வந்து சமூக வலைதளங்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னா, இப்படிப்பட்ட மனசாட்சி உள்ள அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் இன்றும் இருக்கிறார்கள். இப்ப நம்ம தேர்தலில் எவ்வளவு விஷயங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்து இந்த மாதிரி மனசாட்சி உள்ள மனிதர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க, அது அதிமுக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு இன்னைக்கு கட்சியை கடந்து, கட்சிகளே வந்து விஷயமே கிடையாது, கட்சிகளெல்லாம் கடந்து அவருடைய அந்த மனிதாபிமானத்தை, மனசாட்சியை மக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய நிகழ்வு தான் நம்ம பார்க்கிறோம். இது உண்மைக்கும் நேர்மைக்கும் உள்ள ஒரு மனிதர், உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் லைட்டா தடம் மாறுற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நீங்க நேர்மையான தூய்மையான மனிதராக இருந்துவிட்டு இது போன்ற தவறை செய்யலாமான்னு கேட்கும் போது அவர் வந்து அவங்க பொண்ணு கேட்டுதான் அந்த படத்தை மாட்டி நீங்க வேற படம் மாட்டேன்னு சொல்றீங்களேப்பா, இதெல்லாம் நியாயமானு சொல்லி அவன் கேட்ட உடனே அவரால் அது பொண்ணு கேட்கறது நியாயம் தானே அப்படிங்கிற அந்த இதை உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை திட்டாம
நான் திமுக போனா எனக்கு இவ்வளவு லாபம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாம அந்த பொண்ணுடைய பேச்சினுடைய உண்மையை ஒப்புக்கொண்டு அவர் ஒரு காணொலி விடுறாரு. அது உண்மையாலுமே தமிழக மக்கள் எல்லாருமே கண் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக நம்ம அவரை பார்க்குறோம். கட்சியை தாண்டி ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக நம்ம பார்க்குறோம். உண்மையிலும் இந்த மாதிரி மனிதர்கள் அரசியல்ல மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வர்றதுக்கான சூழலாம் உருவாக்கி கொடுக்கணும். இப்போ இது ஒரு பகுதி, அதாவது அவர் பேசின பேச்சுல இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் அவருடைய மனசாட்சியினுடைய பிரதிபலிப்பும். இதை நம்ம எடுத்துக்கோம். அரசியல்ல இருந்தே ஓய்வு பெறன்ற எனக்கு பதவிங்கிறது செகண்டரி தான், எனக்கு இதுதான் முக்கியம், நான் முதல்ல நிம்மதியா தூங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டார். இது ஒண்ணு. அவ்வளவு விமர்சனத்துக்கும் அங்க குறிப்பிட்ட திமுகவுக்கு கட்சிக்கு போனா என்ன அவ்வளவு குற்றச்செயலாம் அப்படின்ற மாதிரியும், நீ வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா, என் கட்சிக்கு நீ ஏண்டான்னு சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப என்னன்னா திமுக அப்படின்னா அந்த அதுல பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதும் அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லாம அதை நீங்க பேசுனீங்கன்னா அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் திமுகவா? பழக்கரப்பையா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, காந்தி கூப்பிட்டாரு, நாட்டுல இருந்த நல்லவெல்லாம் வந்தான், கருணாநிதி கூப்பிட்டாரு, ஊர்ல இருந்த யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு படம். ஊர்ல உள்ள இது இப்படிதான் இருக்கா? ஆமா சார். இப்போ அவங்க குடும்பம் ஒரு அண்ணா திமுக குடும்பம். அவங்க முழுக்க திமுக செய்த தவறுகள் அவங்களுக்கு தெரியும். திமுக கருணாநிதியோட ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன ஊழல்கள் நடந்தது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு மக்கள் விரோத செயல்கள் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் போராட்ட காலத்துல பாவம் அரசு ஊழியர்களா இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், நம்ம தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், இப்படி பல்வேறு போராட்டங்கள். இன்னைக்கு திமுகவுடைய தொழிற்சங்கமே திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை இந்திய வரலாற்றில் நடந்துட்டு இருக்கு. அந்த 108 ஆம்புலன்ஸ் அந்த போராட்டம். அதாவது அவங்க கட்சி தலைமை அணுகி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதை நிறைவேற்றி கூட கொடுக்க முடியாத திமுக தலைமை, தமிழக முதல்வர், அவங்களை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடக்குது. சொந்த கட்சியினரே திமுக தலைவரையும் திமுக ஆட்சியை எதிர்த்து போராடக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா உயிரை காப்பாற்றக்கூடிய 100 ஆம்புலன்ஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கம் அறிவிக்கிறாங்க. அப்போ திமுக எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது திமுகவை சேர்ந்தவங்களுக்கே தெரியுது. அப்ப அண்ணா திமுக சேர்ந்தவங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லவே பல கருப்பையா இருக்கட்டும், பல்வேறு பேர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியான விமர்சனம். சொந்த கட்சிக்காரங்களே திமுகவுடைய ஆட்சி சரி கிடையாது, உயரை காக்கக்கூடிய எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இவங்க பணி நிரந்தரம் பண்ணல, ஊதிய உயர்வு பண்ணல, எதுவுமே செய்யல. இவங்க நாங்க ஊதிய அதிகமாக கேட்டா தனியார்கள் இங்க கொடுத்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ தனியாருக்கு தான் ஆட்சி நடத்துறியா, தனிநபருக்கு தான் ஆட்சி நடத்துறியா அப்படிங்கிற கேள்வி திமுகவுடைய தொண்டர்களுக்கு வந்துருச்சு. இப்போ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டா இருக்கலாம், திமுக பிடிக்கிற விமர்சனம் பண்ணலாம், அது வேற விஷயம். பொதுமக்கள் ரோட்ல ஏறி போராடுறது அது ஒரு பக்கம். ஆனா திமுக எடுத்து போராடுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது போன்ற ஒரு சூழல். இப்போ வைத்திலிங்கம் அவர் போறாரு, போய் அவர் திமுக சேர்ந்த உடனே என்ன பண்றாங்க, சட்டிகளை அவரை புகழ்ந்து போடுறாங்க. இணைந்தார் திமுக இணைந்தார். தாய் கழகத்தில் ஆமா, தாய் கழகத்தில் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியில் நான் இணைஞ்சிட்டேன்னு அவர் பெருமையை சொல்லிக்கிறார். அது சேரும்போது அப்படிதான் சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதே அவரை பத்தி திமுக அமைச்சர்கள், முதல்வர் உள்ளிட்டவர்கள் தவறுதலாக பேசின நிகழ்வுகள்லாம் இருக்கா இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி பல்வேறு வழக்குகளை மாட்டிட்டு இருக்காரு. அவர் மேல வழக்கு போட்டது யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு வழக்குகள் இருக்காரு, அவர் மேல வழக்கு போட்டது யாரு? புரியுது அவங்களுக்கு? திமுகவில் இன்னைக்கு எல்லாம் அங்க வகிக்கிறவர்கள் மீது அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்ட கட்சி திமுக. யார் வேணாலும் என்ன வேணாலும் தப்பு பண்ணுங்க, எந்த சமூக விரோத செயல் வேணாலும் செய்யுங்க, எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம், எங்க கூட நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுற வேலையை பார்ப்போம்னு சொல்ற கட்சியாக திமுக இருக்கிறது. அப்போ ஒரு படித்த பெண்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான கட்சிக்கு போனீங்கன்னா உங்களையும் நாளைக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. அதுதான் அவருடைய குடும்பம் ராமச்சந்திரன் இடத்துல நடந்திருக்கு. அது இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பேரே ராமச்சந்திரன், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க நடக்க வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. அதுல 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு எம்ஜி ராமச்சந்திரன், இன்னொன்னு
சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரன். சரி. அப்ப நீங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நேர்மையா இருக்கணும்னு இல்லையா? இப்போ வரலாறு தெரியா, இப்ப புராணங்கள்லாம் எதுக்கு இவங்க வேண்டாங்க? திமுகவினர் வந்து எதுக்கு தொடர்ந்து பின்பற்ற முடியாது. கரெக்ட். எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க? ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னா ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ஒரு இல்லுன்னா என்ன? இதுக்கு விளக்கத்தை வந்து நீங்க திராவிட கழகத்தை கேட்டா நம்ம குலவெறியோட நம்ம கடிக்க வந்துருவான். ஏன்னா மனைவி, துணைவி, இணைவி அப்படின்னு சொல்லி எத்தனையோ இல்லுகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறவன் திராவிடன். அப்படிப்பட்ட திராவிடனுக்கு எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்த ராமரை பத்தி பேசினா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இவ்வளவு இருக்கா சார்? இதுல இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்து மதத்தை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். நியாயமா இருக்கணும், மனசாட்சியோட இருக்கணும் அப்படின்னு வரலாறுகளிலும் புராணங்களிலும் இதிகாசங்களையும் நமக்கு வந்து சொல்லிருக்கு. மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கமான நெறிமுறைகள் கையாளணும். அப்போ அதை பிடிக்காதவங்களுக்கு இதெல்லாம் சொல்ற இதிகாச புராணங்கள் மேல கோவம் வருமா வராதா? என்னடா நம்மள ஒழுக்கமா இருக்க சொல்றேன் அப்படின்னு கோவம் வந்துருல. ஒழுக்கமா இருக்க சொல்றாங்க, எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் நம்ம கோயில்கள் மீதையும் ஹிந்து சமுதாயத்தின் மீதும் இந்து இதிகாசங்கள் மீதும் கோபம் வர்றதுக்கு காரணம். அப்போ இவங்க ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர், அவங்க வீட்டுல வந்து மனசாட்சி உள்ள குழந்தைகள், மனைவி எல்லாம் இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்காங்க, உங்க பேரே ராமச்சந்திரன், நீங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்டவுடனே அவரால் முடியல. அவர் கொந்தளிச்சு தனது மனவேதனையை பகிர்ந்து வீடியோ போடுறாரு. அவருக்கு வந்து திமுகவை அட்டாக் பண்ணுங்கிறது நோக்கமா இருக்காது. யதார்த்தமா உண்மையை சொன்னால் அது திமுகவை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க உண்மையை பேசினாலே திமுக அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைய சூழல்ல. சரி. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக சேர்ந்ததை கடுமையாக விமர்சனம் பண்ணி திமுக ஐடிவிக்கு எடப்பாடி அவர்களை பத்தி தவறா பேசுற பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கேள்வினா, திமுக ஃபர்ஸ்ட் யாரை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி? திமுக காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி. பிராமணர்களை எதிர்த்து, பெரியார் எதிர்த்துங்க. என்ன வரலாறு தெரியாம பேசுறீங்க? திராவிடர் கழகத்தினுடைய அவங்களுடைய இன்னைக்கு தந்தைன்னு கொண்டாடக்கூடிய பெரியார் இருக்காருல, அவரும் மணியமையை கல்யாணம் பண்ணிட்டாராம். எப்படி கல்யாணம் பண்ணலாம்? வாரிசுக்காக வேற ஒருத்தங்களை எப்படி கல்யாணம் பண்ணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஈவேராவை கடுமையாக விமர்சனம் பண்ணி மிக மிக மோசமாக விமர்சனம் பண்ணது வந்து காங்கிரஸ்காரங்க கிடையாது. அறிஞர் அண்ணா, அவருடைய சிஷ்யன் கருணாநிதி, இவங்க தான். அப்போ இன்னைக்கு திமுக எதுக்கு பெரியார் படத்தை போட்டு வச்சிருக்காங்க? பெரியாரை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி, பெரியாரை படு கேவலமாக விமர்சனம் பண்ணல கட்சி திமுக. ஆனா இன்னைக்கு அவங்க எதுக்கு பெரியார் படத்தை போட்டு வச்சிருக்காங்க? சரி, அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே வருவோம். திமுகவை எதிர்த்து திமுக தூக்கி நிராகரிக்கப்பட்டு வெளியே தூக்கி போட்டாங்க ஒருத்தரை. அவர் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் போனாரு. எங்க பார்த்தாலும் மக்கள் எழுச்சி. திமுக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. பல அப்பாவி இளைஞர்கள் தீ குளித்து உயிரை விட்டார்கள். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? அவரு மானஸ்தன். இவரு அதாவது வாரிசு அரசலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. அதே மாதிரி வாரிசு அரசலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் தான் அண்ணன் வைகோ. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்களோட வாரிசுகளுக்கு எதிர்த்து அரசியல் எதிர்காலம் வேணுங்கிறதுக்காக அவங்க எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து, எந்த வாரிசான ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவரு காலையிலே போய் விழுந்து, ஐயா ஒரு சீட்டு கொடுங்க, 10 சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, 1 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிற நிலைமையில இருக்காங்க. இதை சன் டிவி நாங்க வந்து நடுநிலையான செய்தி, நாங்க நடுநிலையான ஊடகம் அப்படின்னு சொல்றவங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணுங்க. திமுக தோன்றிய வரலாறு, மதிமுக தோன்றிய வரலாறு அப்படின்னு அந்த வரலாறுலாம் பதிவு பண்ணுங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பர்கள் சொன்னது யாரு? அவரேதான். RSS பிஜேபியை இன்னைக்கு கடுமையா விமர்சனம் பண்றீங்க. அதே பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சரவையில பல்வேறு அமைச்சர்களாக அங்க வைத்தவர்கள் யாரு? யாரு? திமுக தான். அப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா உங்களுக்கு பாஜக நல்ல கட்சி, உங்களுக்கு கிடைக்கலன்னா பாஜக தவறான கட்சியா? அது எப்படி உங்க கூட சேர்ந்தவங்க மட்டும் உத்தவர்களா ஆயிடுறாங்க, உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து தவறானவங்களா ஆயிடுறாங்க? நீங்க என்ன கங்கை நதியா? இல்லையே, பாஜக தானே வாஷிங் மிஷின் இருக்கு, திமுக வாஷிங் மிஷின் இல்லையா? வாஷிங் மிஷினா? அதான் அவங்க சொல்லிருக்காங்க, வாஷிங் மிஷின்ல போட்டா சலவையை தான் வெள்ளையாடுறாங்க அப்படின்னு. அதே கதை தான் இதுக்கு. அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு
அவர்கள் தொடர்ந்து அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் யாரு கூட வேணாலும் கூட்டணி நிற்பாங்க, எதுக்கும் தயாராவாங்க. இதை நீங்க வந்து அவங்க முதல்ல ஆட்சி அமைத்த 1967 பார்க்கலாம். ராஜாஜிக்கு எதிரான கட்சி திமுக, பிராமண எதிர்ப்பால் உருவாக்கப்பட்டது திக, அவங்களுடைய கொள்கை வந்தவங்க திமுக. ஆனா அவங்க 67 யாரு கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க? மூதறிஞர் ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியில கூட்டணி வச்சுக்கிட்டு அவருடைய அறிவுரையை கேட்டு பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப இவங்கெல்லாம் இந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குங்க? அதே மாதிரிதான் பாஜக கூட்டணி. இது வந்து தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய விஷயம்தான். தெளிவாக அவர்களோட ஒரு பாரி வச்சிருக்காங்க. நம்ம கூட இருந்தா திருடனா இருந்தாலும் நல்லவன், நம்ம கூட இல்லைன்னா நல்லவனா இருந்தாலும் திருடன். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். சிறப்பு. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்கார். இப்போ அது இணைப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு ஜெல்லா பார்க்கப்பட்டாலுமே கூட இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான தினப்பத்திரிகையில வந்திருக்கு, ஆர்டிக்கல்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமை வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சருக்கு அவர் தான் முதலமைச்சர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஷூரிட்டி எல்லாம் கொடுத்து வேற மாதிரியான பிளான் போயிருக்குன்ற தகவல் இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா சார்? அதாவது எங்க ஊர்ல உனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தான் அப்படிவாங்க. ஒருத்தர் மொட்டை அடிச்சிருந்தான், குட்டையில போய் விழுந்துட்டான். மொட்டை அடிச்சுன்னா குட்டையில விழுந்துட்டான், அவ்வளவுதான். அந்த மாதிரி இவனுக்கு வந்து யார் இந்த கருத்தை சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அவன் சொன்னான், இவன் சொன்னான், இப்படி சொல்கிறார்கள், அப்படி சொல்கிறார்கள். இவனுடைய கற்பனை வளத்துக்கு கதை திரைக்கதை ஆசிரியர் இருக்காங்க, அவளை வச்சு எழுதுறது ரைட்டிங். மற்றபடிக்கு இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தெளிவாக அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. கூட்டணினா பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி. அமைச்சர் பதவியோ துணை முதல்வர் பதவியோ அவங்க கேட்கல, அவங்களுடைய கூட்டணி. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கு, அவங்க என்ன 5 அமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னால், ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நடுவுல அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் இல்லையில, இங்க இருக்குல்ல. அதாவது நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் பதவியை உதறிவிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்த ஒருத்தர். அவருக்கு வந்து பதவிங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு விதமாக தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக 2வது முறையாக அவர் தலைவர் பதவி தலைமை கொடுக்காத போல கட்சிக்காக படு தீவிரமாக உழைச்சிட்டு வர்றாரு. அதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இவங்களோட இது என்னன்னா, இந்த மாதிரி எழுதி கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு திமுகவுடைய தோல்வி என்பது படுதோல்வியாக மாறி போனது. 1991 மாதிரி ஒரு தொகுதியிலே 2 தொகுதியிலேயாச்சும் திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கடும் அதிருப்தியில் கொந்தளிச்சு போயிருக்காங்க. தமிழ்நாடு தலைநகர் சென்னையில 365 நாளும் 1000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரி கிடையாது, காவல்துறை மந்திரி எதுக்கும் சரியில்லை, இப்படி எல்லாம் பேசப்படுது. இப்போ இந்த எங்களுடைய விஷயத்தை பாருங்க, ஒரு ஊடகவியலாளர் தவறாக ஒரு கருத்தை சொல்றாரு. 100க்கும் மேற்பட்ட காவல் நிலையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்குது, 50க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடந்திருக்குது. ஆனா என்ன பண்றாங்க? ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லைன்றது இதுக்கு மேல என்னோட கஞ்சா. அன்னைக்கு பாருங்க, திருவள்ளூர் காணும் பொங்கல் அன்னைக்கு 2 இளைஞர்கள் சின்ன வயசு நடந்து வரும்போது பைக்ல வரும்போது சின்ன பைக் தகராறுல சொன்ன உடனே கஞ்சா போதெல்லாம் அடிச்சு படுகொலை செய்யப்படுறான். ஆனா மருத்துவத்துறை என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் 0% கஞ்சான்றாரு. அப்ப அங்க கஞ்சா போய் அடிச்சு கொலை போடுறவங்களுக்கு எல்லாம் கஞ்சா எங்க இருந்துச்சு? அவங்களாம் அயல்நாட்டுல வந்தவங்களா? குக்கிராமங்கள் வரை கஞ்சா குட்கா போன்ற தொழில்களை குண்டர்கள் மறைமுகமாக செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு திமுகவினர்கள் மறைமுக ஆதரவு, நேரடி ஆதரவு நடக்குது. இதை நம்ம பாக்குறோம். திமுகவுடைய அகிலகணி பொறுப்பாளரே போதைப் பொருள் வழக்குல உள்ள போனதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யாதனால பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது. பாவம் 2 இளைஞர்கள் உயிர் ரொம்ப, நீங்க இதை படி அவங்களுடைய அவங்க ஃபேமிலி பின்னணி எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. சென்னை மறைமலை இது திருவள்ளூர் பக்கத்துல மணவாள் நகர்ல. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை தான். அங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல கஞ்சா போதையில ஒரு சின்ன பையனை அங்க போய் கோமா செக்ஸ் பண்ண கூப்பிட்டு அந்த பையனை அடிச்சு கொண்டுட்டான்.
இந்த மாதிரி கேவலமான செய்திகள்லாம் கலாச்சார பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில். இவங்க இப்ப பாருங்க ஒரு கொடுமை, பேனா சில இங்க வைக்கிறதுக்கு நாங்க கடலுக்கு அனுப்ப மாட்டோம்னா, ஆனா இந்த அப்பாவுன்னு சொல்லி சட்டப்பேரவை தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அங்க பேனா சிலையை வச்சு திறக்கிறாரு. அதுக்கு பொதுமக்கள்லாம் கடும் எதிர்ப்பு. அப்போ இவங்க விளம்பரமாடலை செய்யற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் மக்களுக்கு தேவையான எந்த வேலையும் செய்யல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக கொந்தளிச்சு திமுகவை படுகொலை அடிக்கக்கூடிய நிகழ்வு தான் இப்போ நடக்க போது, நிச்சயம் நடக்கும். இந்த செய்திகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக பிரச்சனை, அதிமுக எப்பயுமே சண்டை, அதிமுக எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகளே போடணுன்ற இல்ல, இதை திமுக பத்திரிகையான தினகரன் எழுத முடியுமா? திமுக தமிழ்நாட்டுல கஞ்சா குக்கிராம வரையும் வந்துருச்சு, கஞ்சாவால இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குன்னு அவங்க எழுதுவாங்களா? அவங்க அப்படி எழுதினால் அப்படி எழுதுனா அது நியாயமான ஊடகம். அது திமுக ஊடகம். திமுக ஊடகத்துல அப்புறம் அண்ணா திமுக பத்தி தப்பா இல்லாம திமுக பத்திய தப்பா எழுதுவாங்க. இதுக்கு மேல இதுல பேசுறது. ஆமா, அவர்கள் செய்வது என்பது திமுக என்னென்ன விஷயத்துல பயப்படுது அப்படின்னு நீங்க தினகரன் பேப்பர் எடுத்து படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம். கூட்டணி சேர்றது, இன்னைக்கு பாரத பிரதமர் இங்க வராரு, கூட்டணியில பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, இன்னும் பல கட்சிகள் எங்களெல்லாம் கூப்பிடலன்னு வருத்தமா கொந்தளிக்காங்க, எங்களோட பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு வெற்றி கூட்டணிக்கு நம்மளை கூப்பிடலையே அப்படிங்கிற ஆதங்கம் காரணமாக பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு தாவேக்காவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவல், காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, செய்திகளாக சொல்லப்படுகிறது, எதுவுமே உறுதியாகல. இனிமே பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் தமிழக அரசியலில் இருக்கும். நிச்சயம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு திமுக போனவங்களா வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.